ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளுக்கு செய்கிற கைங்கரியங்கள்லாம் யார் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்தந்த வம்சாவளியினர் தான் இப்போ வரைக்கும் அந்தந்த கைங்கரியங்கள்லாம் தொடர்ந்து செய்துட்டு வராங்க. அந்த மாதிரி நைட்டு கோயில் நட சாத்துறதுக்கு முன்னாடி ஏகாந்தம் சேவால பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி தீபாரத்தி காமிப்பாங்க. நட சாத்துறதுக்கு முன்னாடி அதற்கு பேர் முத்தியல ஆரத்தி அப்படிம்பாங்க. தரிகொண்ட வெங்கமாம்பா அவங்க திருமலால இருந்தப்போ பெருமாளுக்கு முத்து காணிக்கையாக செலுத்தி துளசி மாலை சாத்தி தீப ஆரத்தி காமிப்பாங்களாம். அதன் நினைவாக இப்போ வரைக்கும் அவங்க வம்சாவளியினர் கோயில் நட சாத்துறதுக்கு முன்னாடி இந்த முத்தியல ஆரத்தி காமிக்கிறாங்க பெருமாளுக்கு. பெருமாளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஆரத்தியாம் இந்த முத்தியல ஆரத்தி. நம்ம வீட்டில் நாம் செய்கிறதும் ரொம்ப விசேஷம் இந்த முத்தியல ஆரத்தி. தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத பில்டிங்கில் அவங்கள பார்த்துருப்போம். அவங்க திருவுருவச் சிலை இருக்குது, அவங்களோட ஜீவ சமாதியும் இருக்குது. ஆல்ரெடி வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஜீவ சமாதிக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். எக்ஸாக்டாக வராக சுவாமி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இப்போ இந்த படிகள் இருக்குது. இதன் வழியாக தான் நம்ம போகிறோம். ரெனோவேஷனுக்காக கொஞ்ச நாளைக்கு சன்னதி சாத்தி இருந்தது. இப்போது ரொம்ப அழகாக பிருந்தாவனம் அமைச்சிருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறது வராக சுவாமி கோயில். எக்ஸாக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம் நம்ம. நேராக போய் ரைட்டில் திரும்பினா பிருந்தாவனத்தோட என்ட்ரன்ஸ் வந்துடும். முதல்ல சின்ன சன்னதி மாதிரி இருந்தது. லெஃப்டில் பிள்ளையார் சன்னதி இருக்கும், தரிகொண்ட வெங்கம்மாவோட ஜீவ சமாதி இருக்கும். பட் இப்போது பெருசாக துளசி தோட்டம்லாம் வச்சு ரொம்ப அழகாக செய்திருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் போனாலும் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. மெடிடேஷன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இன்னும் ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஓப்பனிங் செரிமனி பற்றின இன்ஃபர்மேஷன் டிடிடியில் சொன்னோன்னு ஷேர் பண்ணுறேன். கார் பார்க்கிங் ரைட் சைடில் போகணும் நம்ம. தரிகொண்ட வெங்கமாம்பா யார் அப்படின்னா, தரிகொண்டாங்கிற இடத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பெருமாள் மேலே அதீத பக்தி அந்த குழந்தைக்கு. 20 வயசுக்குள்ளாரே 100 பாடல்கள் பெருமாளை பற்றி எழுதுகிறாங்க. பெருமாளையே தன் கணவராக நினச்சி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பெற்றோர்களுக்கு அதை பார்க்குறப்போ பயம் வந்துடுது. இப்படியான குழந்தை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. வந்த கணவருக்கும் தெரியுது இவங்களோட பெருமாள் மேலே வச்சிருக்கிற பக்தியை பற்றி. இவங்களுக்கும் அவர் கூட வாழ்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இவங்க பெருமாளை தன் கணவராக நினச்சிட்டு இருக்கிறதுனால. அவரும் சீக்கிரமாகவே இறந்தும் போயிடுறாரு. அந்த ஊர்க்காரங்கெல்லாம் விதவை கோலத்தில் தான் நீ இருக்கணும், பூ இல்லாமல் பொட்டி இல்லாமல் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, வலையெல்லாம் போடக்கூடாதுன்ட்டு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னோட கணவர் பெருமாள் அவர் இருக்கும்போது நான் ஏன் அதெல்லாம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு அந்த சம்பிரதாயங்கள்லாம் மறுக்கிறாங்கங்கிறனால ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க. சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் இப்போது நம்ம போகிறது அமைதியாக பெருசாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி மக்கள்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ஒரு குரு கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அவர் லக்ஷ்மி நரசிம்மர் மந்திரம் சொல்கிறார். நிறைய டைம் சொல்கிறாங்க. அதனால தான் தரிகொண்ட வெங்கமாம்பா சன்னதிக்கு பேக் சைடில் லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி இருக்கும். அந்த படம் வச்சுருப்பாங்க பெருசாக. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிள்ளையார் கோயில், ஆப்போசிட்டில் இருக்கிறது மெடிடேஷன் ஹால், ரைட் சைடில் அந்த கோபுரம் மாதிரி பார்க்குறது தான் தரிகொண்ட வெங்கமாம்பா ஜீவ சமாதி. ஆல்ரெடி அவங்க ஜீவ சமாதி இருந்த இடம் அதே இடத்துல தான், அது சேஞ்ச் பண்ணல. பிள்ளையார் சன்னதி மட்டும் லெஃப்ட் சைடாக மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் தரிகொண்ட வெங்கமாம்பாவோட புதிய பிருந்தாவனம். ஃபுல்லாக துளசி செடி இருக்குது. அந்த ஊர் மக்கள் கண்டினியூஸாக இவங்க வந்து சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண போகவே அங்கேருந்து திருமலாக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து பெருமாள் கிட்ட உனக்கு சேவகம் செய்துட்டு இங்கே இருக்கணும், எனக்கு அனுமதி கொடு அப்படிங்கிறப்ப பெருமாள் சொல்கிறார், அலமேலு மங்கை அனுமதிச்சா நீங்கள் இருக்கலாம் அப்படின்னோன்னே அவங்கள நினச்சி தவம் பண்ணுறாங்க. அதன் பலனா இப்போ தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத பில்டிங் இருக்குல்ல, அங்கே ஆசிரமம் அமைச்சு இருக்கிறதுக்கும் தாயாரும் அனுமதிக்கிறாங்க. கோயில் அர்ச்சகர்களுக்கும் தெரிய வருது அவங்களுக்கு கணவன் கிடையாது, இறந்துட்டாங்க, அவங்க கைங்கரியம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கமாம்பட்ட கேட்குறாங்க, கணவன் இல்லாமல் நீ ஏன் கைங்கரியம் செய்கிற அப்படின்னு. இனி நான் வரல உன்னை சேவிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ பிரம்மோற்சவம் நடந்த டைமாக பிரம்மோற்சவம் தேர் மாட வீதி உள்ளே வந்தோன்னே கரெக்டாக அந்த அன்னப்பிரசாத பில்டிங்கிட்ட வர்றப்போ
அதை தாண்டி போகவே இல்லையா. என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க மூவ் பண்ணுறதுக்கு அந்த ரதத்தை, நகரவே இல்லை. அப்போ அந்த அர்ச்சகர் உணர்றார், நாம் வெங்கம்மாம்பாவை வரக்கூடாதுன்னு சொன்னோம், அதனால தான் அந்த ரதம் நகர மாட்டேங்குது அப்படின்னோன்னா போய் மன்னிப்பு கேட்டு வெங்கம்மாம்பா வந்து தீபாரத்தி காமிச்ச உடனேயே அந்த ரதம் நகர ஆரம்பிச்சிருமா. இப்போ கூட தினமும் நடக்கிற சகசர தீபாலங்கார சேவை முடிச்சதுக்கப்புறம் மலையப்ப சுவாமிக்கும் அந்த இடத்துல இருந்து தீபாரத்தி காமிப்பாங்க. அன்னப்பிரசாத பில்டிங்கை பார்த்த மாதிரி. அவங்க துளசி தோட்டம் அமைச்சு துளசி வளர்த்து பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தினாங்களாம். அதன் ஞாபகமாக இந்த பிருந்தாவனம் ஃபுல்லாக நார்மல் துளசி, கருந்துளசி மாற்றி மாற்றி இருக்குது. ஃபுல்லாக கார்டன் டிபார்ட்மெண்ட் செய்திருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப அழகாக செய்திருக்காங்க. இது பிள்ளையார் சன்னதி. வேங்கடாச்சல மகாத்மியம்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுகிறாங்க. அந்த புக்கை எழுதுகிறப்போ பெருமாளே அவங்க பக்கத்தில் உட்காந்து கேட்பாங்களாம், என்னை பற்றி என்ன எழுதுகிற அப்படிங்கிறத வந்து பார்ப்பாராம். அந்த மாதிரி ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆகிடுது. பெருமாள் சொல்கிறார், நான் சுப்பிரபாதம் சேவாக்கு போகணும் அப்படிங்கிறப்போ, இல்லை கொஞ்சம் நேரம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறப்போ கொஞ்சமாக கிழிஞ்சிருது அந்த வஸ்திரம். அந்த கிழிஞ்ச பகுதியை அவங்க வச்சுக்கிறாங்க. பெருமாளும் சுப்பிரபாதம் சேவாக்கு போயிடுறார். காலையில் நடத்துறது பார்த்தா பெருமாளோட வஸ்திரம் கிழிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறப்போ அந்த கிழிஞ்ச பகுதி வேங்கம்மாம்பா கிட்ட இருக்கிறது தெரிய வந்துடுது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். நிறைய பக்தர்கள் அவங்கள இதை கேள்விப்பட்டு பார்க்க வர்றாங்க. தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, திருமலையிலேருந்து தும்புரு தீர்த்தமில் ஒரு குகை இருக்குது. என்னோடய தும்புரு தீர்த்தம் விலாகில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த குகை அங்கே போய் தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பெருமாளை நினச்சி. பக்தர்கள் யாரும் தொந்தரவு பண்ணாமல் அங்கே தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ பெருமாளே அந்த தும்புரு தீர்த்த குகையிலேருந்து சன்னதிக்கு ஒரு குகைப்பாதை அமைச்சு கொடுத்தாராம். அதன் வழியாக வந்து பெருமாளுக்கு ஒரு முத்து காணிக்கையை செலுத்தி துளசி மாலை சாத்தி தீப ஆரத்தி காமிப்பாங்களாம். அதுதான் முத்தேல ஆரத்தி. அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா மறுபடியும் பக்தர்கள் அங்கேயும் வரப்போகவே பெருமாள் கிட்டே கேட்குறாங்க, எனக்கு உன்னை பற்றி மட்டும் நினச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஜீவசமாதி அடைஞ்சிரு அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நம்ம போயிட்டு வந்த இடத்துல ஜீவசமாதி அங்கே அவங்க அடைகிறாங்க. பெருமாள் சொல்லி அந்த ஜீவசமாதிக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு வந்திருக்கோம். நிறைய கைங்கரியங்கள் அன்னப்பிரசாதம் வழங்கியிருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான் அப்படிம்பாங்க திருமலாவில். ஸோ அதனால தான் அவங்க பேர் வச்சுருக்குறாங்க, தரிகொண்ட வெங்கம்மாம்பா அன்னப்பிரசாத பில்டிங் அப்படின்ட்டு. இந்த ரெனோவேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சன்னதியாக இருக்கும். அப்போ அந்த வம்சாவளியினர்கிட்ட நம்ம போய் பேசலாம். தெலுங்கில் தான் பேசுவாங்க. பௌர்ணமி அங்கே அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. முதல்லலாம் ரெகுலராக பௌர்ணமிக்கு வர்றப்போ அங்கே மிஸ் பண்ணாமல் போவோம். மதியானம் அங்கே அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு தரிசனம் பார்த்துட்டு நைட்டு கருட சேவை பார்த்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ரெனோவேஷன் ஒர்க்னால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, பிருந்தாவனம் ஓப்பன் பண்ணலை. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். பட் நம்ம போய் பார்க்கலாம். நைட்டு போனால் இன்னும் லைட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 90% ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10% பெண்டிங்காக இருக்குது. இன்னும் சன்னதியெல்லாம் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணதும் ஷேர் பண்ணுறேன். ஷியோராக அப்டேட் கொடுப்பாங்க டிடிடியில் ஓப்பனிங் செரிமனி பற்றி. வெங்கம்மாம்பாவோட ஜெயந்தி, வெங்கம்மாம்பாவோட நினைவு நாள் வரதாந்தின்னு சொல்லிட்டு விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க திருமலாவில். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போகிறப்போ மிஸ் பண்ணாமல் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் வெங்கம்மாம்பா பிருந்தாவனம். போயிட்டு வாங்க. பௌர்ணமிக்கு போகிறது இன்னும் விசேஷம். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணிக்கிட்டே வருது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.